ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸல் அப்டேட் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸலில் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி காலமில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து ரோக்கு வந்து மிக எளிமையாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Alt+E+S. ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்லில் இருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து எனக்கு இந்த பக்கம் ரோவில் எனக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ரேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். எந்த டேட்டாஸ் வந்து ரோக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல கர்சர் நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணுறோம். Alt+E+S கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஸ்பேஸ் டு ஸ்பெஷல் ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து இந்த டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணி ஓகே பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த காலம் ஃபுல்லாகவே வந்து இந்த ரோக்கு வந்து இம்மிடியட்டாக வந்து டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ எகைன் நீங்கள் இது ஒன்று ஒன்றா பார்த்து டைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. இது ரொம்ப எளிமையான ட்ரிக்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னாக்கா அஃபிஷியலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேட்டாஸ் ஒர்க் பண்ணும் பொழுது காப்பி பேஸ்ட் பண்ணும் பொழுது அப்போ வந்து ரொம்ப எளிமையாக வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸலில் பேசிக் மட்டும் கற்றுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து அப்கமிங் வீடியோவில் வரும். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.